இறங்கும் போது இத்தனை வாட்டி மூழ்கி எழணும் அப்படின்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அப்படி மூக்க பிடிச்சுன்னு மூழ்கி எழும்போது அந்த காயத்ரி ஜபமும் மந்திரங்கள்லாம் சொல்லணும் இல்லையா? அதனால தண்ணிக்குள்ள மூழ்கி ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில வர்றார். இப்படி வந்து போகும்போது கொஞ்ச நேரம் வரல அப்படின்னும் போது இந்த குழந்தைக்கு அழ ஆரம்பிச்சிடுது. பசியும் எடுத்துடுறது, வெயில் ஜாஸ்தி, பசி எடுத்துடுறது, அப்பாவையும் காணும், தண்ணிக்குள்ள போயிட்டாரே அப்படின்னு குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறது. அந்த குழந்தை இதெல்லாம் ஒரு நிமித்தம் மாத்திரம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாதான் நமக்கு சில அனுகிரகங்கள் கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் ஒரு சீன் கிரியேட் ஆகுது. எப்படி அழுத உடனே நேர அது அம்பாள் காதுல விழுறது. பரமேஸ்வரனும் அம்பாளும் பிரத்யக்ஷமாறா ரிஷப வாகனத்துல அந்த சீர்காழி வானத்து மேலேந்து தோன்றி கீழே இறங்கி சிவன் ஞானசம்பந்தரை தூக்கி அம்பாள் கிட்ட கொடுக்கிறார். அம்பாள் ஞானப்பாலை குழந்தைக்கு ஊட்டுறார். ஞானப்பாலை ஊட்டி வந்த உடனே அவர் மாத்தியானிக்கம் ஸ்நானம் முடிஞ்சு அவர் படிக்கட்டுல ஏறுறத பார்த்த உடனே அம்பாளும் பரமேஸ்வரனும் மறைஞ்சு போயிருந்தா. அப்போ தாரையா வாயிலேருந்து அந்த பால் சொட்டின்னு இருக்கு. ஸோ அவர் ஸ்நானம் முடிச்சு கரை ஏறி வரும்போது பாக்குறார், குழந்தைய காணும். எங்கன்னு தேடினா அந்த பிரகாரத்துல அந்த குளத்தங்கரையில பார்த்தா இது அப்படியே விரிச்சு பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தோட வானத்தை பார்த்துட்டு விரிச்சு பார்த்துட்டு இந்த பால் சொட்டுறதோட நிக்கிறது இந்த குழந்தை. பார்த்த உடனே யார்கிட்டயோ வாங்கி குடிச்சிட போறா, இந்த ஆச்சாரங்கள்லாம் இருக்கே, ஸோ இது என்ன, எது யார் கொடுத்தா, எந்த பால், ரெண்டாவது இப்பதான் கோயிலுக்கு போறோம், மடியா நம்ம போனோமே, ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு போய் கேட்கிற, குழந்தைய பார்த்து கேட்கிற. அந்த குழந்தைக்கு வேற எந்த போக்கஸும் இல்லை, வானத்தையே பார்த்துட்டு இருக்கு, பால் வடிகிறது, சிரிச்ச முகத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்கு. கேட்கிற பதில் இல்லை. இவருக்கு கோபம் வந்துடுறது. பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து ஓங்கி அடிக்க போற சமயத்துல நாக்குலேருந்து சின்ன குழந்தை மழலையா பேசிட்டு இருந்த அந்த குழந்தை முதல்ல எடுத்த உடனே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா இந்த பதிகத்தை கண்டினியூஸா பாடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா ஆச்சரியம் தாங்கல. பேச்சு சுத்தமா வராத ஒரு குழந்தை, அப்பதான் 3.5 வயசு ஆறுது, இவ்வளோ நன்னா, அதுவும் தூய தமிழ்ல இவ்வளோ கிராமட்டிக்கலா எப்படி ஒரு பாட்டு இருக்கணுமோ அப்படி வித் மியூசிக்கல் நோட்ஸோட எப்படி பாடுறது, ஆச்சரியம். குழந்தைய தூக்கின்னு உள்ள ஓடுற கர்ப்ப கிரகத்துக்கு ஓடினா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அசரீரியில கேட்கறது. இது ஞான குழந்தை அப்படின்னு சொல்லி உரிய காலத்துல நான் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அது வேத அத்தியாயனங்கள்லாம் பண்ணி அதுக்கு சொல்லி கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஊருக்கும் தோல்லையே அவ அப்பா தன்னுடைய தோல்லையே குழந்தைய உட்கார வச்சுட்டு எல்லா அது சொல்ற ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு பதிகமா பாடி அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அவ அப்பா ஒரு முக்கியமான காரணமா இருந்து பண்றார். அதுக்கப்புறம் அவருடைய அனுஷ்டானங்கள் யாக யஜ்ஞங்களும் தொடர்ந்து பண்றார். அதுக்கப்புறம் அவர் சுவாமி அவ அப்பா தோல் தூக்கின்னு போறாரேன்னு சொல்லி சுவாமியே பல்லக்கு அனுகிரகம் பண்றார், முத்து பல்லக்கு அனுகிரகம் பண்றார், முத்து கொடை அனுகிரகம் பண்றார். வெயில் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றார். சுவாமி கையை தட்டின்னு பாடுறதுன்னு சொல்லி பொற்தாளம் கொடுக்கிறார். பொற்தாளத்துல சவுண்ட் வராது. அம்பாள் பாக்குறா, ஓசை கொடுக்குறா, ஓசை கொடுத்த நாயகின்னு அம்பாளுக்கு பேரு. இப்படி ஒன்னொன்னா அவருக்கு பல அதிசயங்கள் நடக்கிறது. எல்லாரையும் வாதிட்டு எல்லாரையும் ஜெயிச்சு எங்க பார்த்தாலும் நம்மளுடைய சனாதன தர்மம், நம்ம சைவ சமயம் எங்க பார்த்தாலும் தழைச்சு ஓங்கிறது. சோழ நாடுலேருந்து பாண்டிய நாடுக்கு போறார். பாண்டிய நாட்டுல போனா அங்கே சமணர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்றா. அங்க அவருக்கு மதுரையில அந்த பாண்டிய ராஜாவுக்கு வந்த வியாதியெல்லாம் தீர்த்து விபூதியால மந்திரமாவது நீர் பாடி விபூதியை தீர்த்து அந்த வியாதியை தீர்த்து இப்படி அங்கெல்லாமும் நம்ம சனாதன தர்மத்தை பறக்கிறார், அங்கே பரப்ப விடுறார். அங்க கோயில்லாம் சிறந்து விளங்குறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க பிரயாணம் பண்ணி அவர் பாடின தலங்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானசம்பந்தர் பாடினது, அப்பர் பாடினது, திருநாவுக்கரசர் பாடினது, சுந்தரமூர்த்தி நாயன்மார் பாடினது, இதெல்லாம் பாடினதை வச்சுதான் இந்த 276 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 276 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றா. நமக்கு கிடைக்காத தேவாரங்கள் நிறைய இருக்கு. கிடைச்சதை வச்சே இவ்வளவு கோயில் அவ போயிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அதுல முதல்ல பாடின இந்த பதிகத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கலாம். இது முதல் திருமுறை, முதல் பதிகம். திரு பிரம்மபுரம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல திரு பிரம்மபுரம்.
திரு பிரம்மபுரம்ன்றது சீர்காழி. சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பேர் வந்து பிரம்மபுரம். ஏன்னா பிரம்மாவால் ஆதியில சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கின முதல் ஊர் வந்து சீர்காழி. அது பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மபுரத்துல சீர்காழியில பாடின இந்த திருப்பதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அதே பண் தான். நம்ம பிடியதன் உருவமை எப்படி பாடினோமோ, அப்புறம் பூழியர்கோன் எப்படி பாடினோமோ அதே பண். இந்த பண்ணுக்கு பேரு நட்டப்பாடை அப்படின்ற பேரு. இந்த நட்டப்பாடைன்ற பண்ணு ஏன் எடுத்த உடனே இந்த பண்ணை எடுத்துட்டார் ஞானசம்பந்தர்? வேற டியூன்ல பாடி இருக்கலாமே அப்படின்னா, சுவாமி முதல்ல வெளியில வரும்போது, கோயில்ல இருந்து புறப்பாடுக்கெல்லாம் வரும்போது நாதஸ்வரத்துல மல்லாரி அப்படின்னு ஒண்ணு வாசிப்பா. அந்த மல்லாரின்னு வாசிக்கிறது இந்த டியூன் தான். நம்ம கர்நாடக சங்கீத பிரகாரம் கம்பீர நாட்டை அப்படின்னு சொல்லுவா. இது வந்து பண் பிரகாரம், தமிழ் இசை பிரகாரம் நட்டப்பாடைன்ற பண்ணுல அமைஞ்சிருக்கு. அதனால இந்த பண்ணை எடுத்துட்டு இருக்கார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், காரைக்கால் அம்மையார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஞானசம்பந்தருக்கு முற்பட்டவர், முன்னாடி ப்ரீவியஸ் செஞ்சுரி. அவ காரைக்கால் அம்மையார் வந்து இந்த நட்டப்பாடை பண்ணுல தான் பாடியிருக்கா. காரைக்கால் அம்மையார் பாடினதும் இந்த 12 திருமுறையில ஒன்னா வருது, பின்னாடி வருது, 9ஆம் திருமுறையெல்லாம் வருது. அதனால ஏற்கனவே அது பாப்புலரா இருக்கிற டியூன்றதுனாலையும், இறைவன் அருளால முதல்ல பாடுறது வந்து இந்த மல்லாரி வாசிக்கிற பண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால அவர் சுவாமி இவர் ஒண்ணு நினைக்கவே இல்லை. உள்ளிருந்து ஆட்டுவிக்கிறது பரமேஸ்வரன், சாட்சாத் முருகரோட அவதாரம். ஞானப்பால், அம்பாளுடைய ஞானப்பாலை பருகினதுனால அப்படியே ஃபுல் ஃப்ளோல அப்படியே அதே டியூனோட வந்துடுது. இது நான் முதல்ல பாடுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லிசன் பண்ணிட்டு எல்லாருக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாருமே அதை திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பாடி, இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு நம்ம அந்த வான்முகில் வழாது பெய்க போன வாரம் கத்துட்டோம் இல்லையா, அதை மறுபடியும் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். ஒரு இன்டரப்ஷன். நமஸ்காரம், நான் ராதிகா கணேஷ் பேசுறேன். சொல்லுங்க. இந்த திருமுறை பதிகங்கள்ல இது இல்லையே, இந்த இதுல திருமுறை பதிகங்கள்ல இல்ல. அது இந்த PDF வச்சுங்கோ. அதுவும் இல்ல, பித்தா பிறை சூடியும் இதுல இருக்காது. சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய முதல் பாட்டு பித்தா பிறை சூடி, அதுவும் நம்ம கத்துக்க போறோம். இந்த மாதிரி நம்ம கத்துக்கிறதுல சிலது அதுல இல்லாம இருக்கலாம், அதே மாதிரி அதுல இருக்கிறதெல்லாம் நம்ம கத்துக்காம இருக்கலாம். சோ அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோ. இந்த PDF பிரிண்ட் எடுத்துக்கோ, இல்ல சாஃப்ட் காப்பி சேவ் பண்ணிக்கோ. சரி சரி. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். கிளியரா இருந்ததா எல்லாருக்கும்? நம்ம பார்ப்போம் வேர்ட் பை வேர்டு. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி. யோர்னு இருக்கு இல்லையா, அந்த யோர் வந்து ஓர். அது சேரும் போது, ரெண்டு வார்த்தை சேரும் போது மாறும். தமிழ்ல அப்படிதான். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை
நாள் பணிந்து. நாள் இந்த இல்லு பக்கத்துல ப வந்ததுனால இட்டா மாறி இருக்கு. அதனுடைய பிரிச்சு நம்ம அர்த்தம் சொல்லும் போது பாடும்போது அப்படி பாடிடலாம். அர்த்தம் சொல்றதுக்காக நான் பிரிச்சு சொல்றேன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. தேத்தன்னு இருக்கு இல்லையா, அது பிரிக்கும் போது பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய. பிரம்மபுரம் அப்படின்னு தமிழ் எழுதும் போது இப்பு எழுத மாட்டா இல்லையா, அதனால பிரதோஷத்துக்கு இப்பு தானே போடுவோம். பிரதோஷம் பிரதோஷம்னு தமிழ்ல எழுதுறோம். அதனால அது தமிழ்ன்றதுனால அப்படி மாத்தி எழுதுறோம். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதுதான் அந்த பாட்டு பிரிச்சு. சோ அவர் அப்பா என்ன பண்றார், யாருக்கிட்டடா பால் வாங்கி குடிச்ச, எதை பார்த்து இப்படி திருன்னு முழிச்சுட்டு இருக்க, பதில் சொல்டான்னு அடிக்க ஓங்கும் போது என்ன சொல்றார், பெம்மான் இவன் அன்றே. இங்க இருக்காரே கோயில் உள்ள இந்த சுவாமி தான் வந்தார், வந்து பால் கொடுத்தார்னு சொல்ல வர்றார். ஒவ்வொரு பாட்டிலையும் பெம்மான் இவன் அன்றேன்னு முடியும். கடைசி அடியில இப்படி முடியும். சோ இப்ப ஒன்னொன்னா மீனிங் பார்ப்போம். தோடுடைய செவியன். செவினா காதுன்னு அர்த்தம். எப்படி இருந்தது காது? தோடுடைய செவியன், தோடு அணிந்து கொண்டிருக்கிற காதை உடையவன். அப்போ சிவனுக்கு ஏன் தோடு உடைய செவியன் அப்படின்னு சொல்றார்? சிவன் தோடு போட்டுக்க மாட்டாரே, குண்டலம் தானே போட்டு இருப்பா. அப்படின்னா தோடு யார் போட்டுப்பா? லேடிஸ் போட்டுப்பா. லேடிஸ்னா யாரு? அம்பாள். அம்பாள் அப்போ அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். சிவன் இவருக்கு காட்சி கொடுக்கும் போது எப்படி இருக்கார்? ஒரு பக்கம் சிவனாகவும் ஒரு பக்கம் அம்பாளாவும் தெரிஞ்சிருக்கார். இவருக்கு குழந்தைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் கண்ணுக்கு என்ன பட்டிருக்கு? காதுதான் தெரிஞ்சிருக்கு. தோடுடைய செவியன், தோடை அணிந்து கொண்டிருக்கிற காதுகளை கொண்டவன். இதுல நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுவா. அப்படி இன்டர்பிரேட் பண்ணதுல ஏன் முதல்ல காதை சொன்னார் அப்படின்னா, நம்ம அழுத உடனே குழந்தை அழுதுது இல்லையா, அழுத உடனே சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு? காதுல தானே கேட்டிருக்காரு. சோ பரமேஸ்வரனுக்கு அம்பாளுக்கு முதல்ல காதுல தான் கேட்டிருக்கு குழந்தை அழுதத உடனே. அதனால அந்த காதை ப்ராமினென்ட்டா வச்சு ஞானசம்பந்தர் பாடுறார் அப்படின்னு ஒரு விதமான இன்டர்பிரேஷன். இன்னொன்னு, ஜனங்களுக்கு இப்பதான் பாட ஆரம்பிச்சு நல்ல விஷயத்தெல்லாம் இந்த வேதத்துடைய தத்துவத்தை தமிழ்ல நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இதுக்கு திராவிட வேதம்னு பேர். இந்த ஆழ்வார்கள் இயற்றிய திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்கள் இயற்றிய இந்த தேவாரம் திருமுறைகளும் வேதத்துடைய அப்படியே அதனுடைய எசன்ஸ் சாராம்சத்தை அப்படியே நமக்கு தமிழ்ல கொடுக்கிறார். சோ இத திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம்னா இந்த பகுதிக்கு பேரு திராவிடம். விந்திய மலைக்கு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் திராவிடம்னு பேர். அதான் திராவிட அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்பேற்பட்ட திராவிட வேதமான இந்த தமிழ் வேதத்துல எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போய் கொடுக்கறது போது ஜனங்க எது வழியா கேட்கறாங்க? காது வழியா கேட்கறாங்க. அதனால ஜனங்களுக்கு நல்லதை சொல்ல போறேன், நான் பிறந்துட்டேன், நான் இனிமே ஒவ்வொரு ஊருக்கா நல்ல விஷயத்த சொல்ல போறேன்றதுக்காக காதை உணர்த்துகிறார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன். சுவாமிக்கு முதல்ல அழுத சப்தத்தை கேட்டு காதுதான் கேட்டிருக்கு. அதனால காது. நல்ல விஷயத்த சொல்லும் போது எது ஃபர்ஸ்ட் கேட்க போறது? காதுதான் கேட்க போறது. அதனால காதை முதல்ல சொல்றார். அதுவும் இல்லாம பரமேஸ்வரன் வித்தியாசமா தோட அணிந்துட்டு இருக்காரே. ஏன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா இருக்க, ஒரு பக்கம் அம்பாளா இருக்கிறதுனால ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் தான் குண்டலம் பரமேஸ்வரனுக்கு. அதனால தோடுடைய செவியன். அடுத்தது அதை வர்ணிக்கிறார். யாருக்கிட்டடா பால் வாங்கி குடிச்ச, என்னடா பண்ண, எங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு திட்டும் போது இப்பேற்பட்ட சிவன் தான் வந்தார், அம்பாளோட வந்தார் அப்படின்னு அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். தோடுடைய செவியன் விடை ஏறி. விடை அப்படின்னா ரிஷபம்னு அர்த்தம், காளை மாடு அப்படின்னு அர்த்தம். விடைனா நம்ம தமிழ்ல ஆன்சர்னு சொல்லுவோம். தமிழ்ல எப்பவுமே சம்ஸ்கிருதம் மாதிரி ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி விடைனா ஆன்சர்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ரிஷபம் காளை மாடுன்னு அர்த்தம். விடை ஏறி ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஓர் தூவெண்மதி சூடி, தூய்மையான